அண்மையில் இருக்க சோழ வரலாறு நிறுத்திக்கிறோம், சேர வரலாறு, பல்லவர் நிறுத்திக்கிறோம். பாண்டிய வரலாறுன்றது கிமு 30லேயே அகஸ்டியஸ் மன்னன், ரோமாபுரி அகஸ்டியஸ் மன்னனுக்கு 2 முறை தூதுக்குழுக்கள் அனுப்பிச்சது. அதே மாதிரி கிரேக்க பேரரசுல பாண்டியன்ற பேர் இருக்கு. பாண்டியன் 1, பாண்டியன் 2 பேர் கிரேக்க பேரரசுல மினோவான்ற வம்சத்தை சார்ந்த ட்ரிமலைன்ற மொழி பேசக்கூடிய பாண்டிய மன்னனை பதிவு பண்ணுது. அப்போ ஒரு மெடிட்டரேனியன் கடலுக்கு இருந்த தொடர்பு, அதே சமயம் சீனாவுக்கு நமக்கு இருந்த ஹான் பேரரசு இருந்த தொடர்பும் மிக முக்கியமானது. இதெல்லாம் பாண்டியர்கள் தான். இன்னைக்கு உலகை தமிழால் இணைத்தவர்கள் அடிப்படையில் பாண்டியர்கள், பின்னாடி சோழர்கள் வராங்க, பின்னாடி சேரர்கள் வராங்க, பல்லவர்கள் வராங்க, தொண்டைமான் வராங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஒரு பேரரசாக இருந்தது, மிகப்பெரிய நகரமைப்பு என்று இலக்கியத்தில் சொல்லப்பட்டது பாண்டிய பேரரசு தான்.